எக்ஸைஸ் 1.1ல செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ், அதாவது நேர்மாறு காண்கன்னு சொல்லி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1. அங்க அப்படியே கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க 2 இன்டூ இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீதி இருக்கிற இந்த சின்ன மைனர் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். 4 2s are 8 மைனஸ் 7 1s are 7. ஓகேவா? செகண்ட் டேர்முக்கு எப்பவுமே மைனஸ் இங்க என்ன நம்பர் இருக்கு 3 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப என்னது இருக்கும் 3 2s are 6 மைனஸ் 3 1s are 3 பிளஸ் தேர்ட் டேர்ம் என்னது 1. ஓகேவா? அந்த காலமும் ரோவும் போயிட்டுனா மீதி இருக்கிற மைனரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 7 3s are 21 மைனஸ் 4 3s are 12. ஓகேவா? இப்ப என்ன செய்யுங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2 இன்டூ 8ல 7 போயிடுச்சுன்னா 1 மைனஸ் 3 இன்டூ 6ல 3 போயிடுச்சுன்னா 3 பிளஸ் 1 இன்டூ இதுல 21ல 12 போயிடுச்சுன்னா 9. ஓகேவா? அப்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 1s are 2 மைனஸ் 3 3s are 9 பிளஸ் 1 இன்டூ 9 9 பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிட்டுனா இது என்ன இருக்கும் 2. ஓகேவா? விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அது 0 கிடையாது. ஓகேவா? அது 0 டிட்டர்மின், அதாவது இந்த மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஏ இன்வர்ஸே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இல்லட்டா அடுத்த ஸ்டெப்பே நம்ம போகக்கூடாது, ஏ இன்வர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிடணும். இப்ப இது 2ன்னு இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு என்னது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. A is non-singular. A is non-singular. Therefore, என்னது A inverse exists. Okay. A inverse கண்டுபிடிக்கணும்னா அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா given matrix A இருக்கு இல்லையா, அந்த Aங்கிற மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஒரு டேர்முக்கும் இண்டிவிஜுவல் டேர்முக்கும் கோஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், adjoint of A கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதணும்னு என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆயிடும், இந்த 2க்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி இருக்கிற இந்த குட்டியோண்டு இருக்கு இல்லையா, சின்ன டேட்டா 2 + 2, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ 4 2s are 8 8 மைனஸ் 7. செகண்ட் டேர்ம் என்னது மைனஸ் ஆஃப்னு வரணும். ஏன்னா இங்க டைமண்ட் ஷேப்ல வர நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா கோஃபேக்டர், அதுக்கு மட்டும் என்ன செய்யணும், மைனஸ் போட்டுக்கணும். மீதி எல்லாமே என்னது பாசிட்டிவ். சோ இதுக்கு என்ன ஆகும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப 3 2s are 6 3 1s are 3 6 மைனஸ் 3. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கும் போது இந்த காலம் இந்த ரோ போயிடும். இப்ப என்ன ஆகும், 7 3s are 21 மைனஸ் 4 3s are 12 21 மைனஸ் 12. ஓகேவா? அடுத்தது என்னது, இந்த நம்பர் கண்டுபிடிக்கும் போது என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் சைன் போடணும். ஏன்னா டைமண்ட் ஷேப்ல வருது வருதுல, அதனால. அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப 3 2s are 6 மைனஸ் 1 7s are 7 6 மைனஸ் 7. நெக்ஸ்ட் என்னது, இந்த டேர்ம் எடுத்துங்க. அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப என்ன இருக்கும், 2 2s are 4 மைனஸ் 3 1s are 3 4 மைனஸ் 3. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வரும்போது என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் போட்டுருணும். ஏன்னா டைமண்ட் ஷேப்ல வரதுனால இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப மீது என்னது 7 2s are 14 மைனஸ் 3 3s are 9 14 மைனஸ் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வாங்க. அப்ப என்ன ஆயிடும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீது என்ன இருக்கு, 1 3s are 3 மைனஸ் 1 4s are 4 3 மைனஸ் 4. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் சைன் வந்துடும் டைமண்ட் ஷேப்னால. அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப என்ன ஆயிடும், 1 2s are 2 மைனஸ் 1 3s are 3 அப்ப 2 மைனஸ் 3. கடைசி டேர்முக்கு பாருங்க, இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இந்த மைனர் மட்டும் இருக்கும். அப்ப என்னது 4 2s are 8 மைனஸ் 3 3s are 9. இதோட முடியல, நம்ம என்ன செய்யணும், மேல மறக்காம டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஓகேவா? உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. 8 மைனஸ் 7 1 6 மைனஸ் 3 3, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3. 21ல 12 போயிடுச்சுன்னா என்னது 9. நெக்ஸ்ட் பாருங்க, 6 மைனஸ் 7 மைனஸ் 1, இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1 ஆயிடும். 4 மைனஸ் 3 1. 14ல 9 போயிடுச்சுன்னா 5, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 5. 3 மைனஸ் 4 என்னது மைனஸ் 1.
2 minus 3 minus 1. இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால plus 1. 8 minus 9 என்னது minus 1. ஹோல் டிரான்ஸ்போஸ் மறக்காம போட்டுருக்கணும். டிரான்ஸ்போஸ்னா என்னது ஒன்றும் இல்லை, அந்த ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸா மாத்தினோம்னா அதான் நம்மளோட டிரான்ஸ்போஸ். அப்ப என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திக்கணும். அப்ப என்ன ஆகும் 1 minus 3 9. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்தணும். 1 1 minus 5. தேர்ட் ரோவை தேர்ட் காலமா மாத்தணும். அப்ப -1 1 -1. ஓகேவா, இதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus a into adjoint of a. நம்மளோட மாடுலஸ் ஏ என்ன வேல்யூ 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 divided by 2. அட்ஜாயிண்ட் என்னது நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஜஸ்ட் எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். 1 1 -1 -3 1 1 9 -5 -1. இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ்.